பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். மோடி அவர்களுடைய தாயாரை பத்தி ஏஐ வீடியோ எல்லாம் போட்டாங்க. அது மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு பீகார்ல ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சி கூட்டணி 50 இடங்கள் கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுகவை தள்ள திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆசைப்படுறாங்களா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இன்னொரு கேள்வியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க தோளில் போட்டிருக்கக்கூடிய பச்சை துண்டுகளை எடுத்து வீசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது பீகார்ல அடித்த காற்று தமிழ்நாட்டிலையும் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றி கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலை திமுகவின் பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது நேற்று பிரதமர் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசினதை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விட்டது அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் உதாரணமா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது திமுக நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்றது கிடையாது. அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அரசியல், மோடி எதிர்ப்பு அரசியல். எங்களுக்கு நீங்க ஓட்டு அப்படின்னா பாஜக உள்ள வந்துருங்க, அதனாலேயே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால தமிழகத்தினுடைய வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளா பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதை பத்தி சுத்தமா கவலை இல்லாம எங்களுக்கு தேர்தல் வெற்றிகள் போதும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மத்திய பாஜக அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தினா மட்டும் போதும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நரேட்டிவா வச்சுக்கிட்டு திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு எல்லை கடந்து எப்படி போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத கடந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதாயி போச்சு. மோடி அவர்களை நோக்கி நீங்க ஆரோக்கியமான விமர்சனங்கள் வச்சீங்க அப்படின்னா ஓகே, அவருடைய செயல்பாடுகள் தப்பா இருக்குங்க, அவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைத்தீங்க அப்படின்னா பாஜக காரங்களே வரவேற்பாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை வரவேற்க போகுது. ஆனா மோடி அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, அவர் மேல தேவையில்லாத விமர்சனங்களை வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லை கடந்து திமுகவினர் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அடித்தட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ இல்ல 3ஆம் கட்ட நிர்வாகிகளோ பேசினா பரவாயில்ல, திமுகவின் தென்காசி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயபாலன் அவர்கள் பேசின வீடியோ தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அந்த வீடியோவை நீங்க இப்ப பாருங்க. உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். மோடியை எதிர்க்கிறேன் பெருவழி அப்படிங்கிறதுக்காகவும் வர இருக்கிற தேர்தலில் எம்எல்ஏ சீட் வாங்குறதுக்கோ இல்ல அவருடைய ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கறதுக்காகவோ இப்படி ஒரு பிரதமருக்கே ஒரு மாவட்ட செயலாளர் கொலை மிரட்டல் வர்றாரு அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை பேசியதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆக போகுது, இன்னுமே அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு பிரதமருக்கே கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களை இவர் எப்படி அணுகுவாரு, அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாரு அப்படிங்கிறது நமக்கே பயமா இருக்கு. இதுல சட்டம் ஒழுங்கை என்னோட கையில வச்சிருக்கேன், நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாத்தையுமே நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த வீடியோவை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க. அப்படி இருக்கும் பொழுது போலீஸ்காரங்க இந்த வீடியோவை பார்த்தாங்களா, ஏன் அவங்க வழக்கு தொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. இந்த விஷயத்தை பாஜகவினர் கருத்தில் கொண்டு ஜெயபாலன் மீது வழக்கு தொடுப்பார்களா, காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் பீகார்லையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் குறித்து காங்கிரஸ் கட்சியும் சரி ஆர்ஜேடியும் சரி விமர்சனம் வச்சிருந்தாங்க. மோடி அவர்களுடைய தாயாரை பத்தி ஏஐ வீடியோ எல்லாம் போட்டாங்க. அது மாதிரி தேவையில்லாத வேலையை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு பீகார்ல ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சி கூட்டணி 50 இடங்கள் கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுகவை தள்ள திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆசைப்படுறாங்களா அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய இன்னொரு கேள்வியா இருக்கு. இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவினர் இது போன்று பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
அப்படி இல்லைன்னா இது ஒரு தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு வெட்கக்கேடு. இன்னைக்கு நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாம் என்ன போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் மோடிக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இது ஒரு இழுக்கா இருக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு. சோ எதற்கு திமுக இந்த அளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றாங்க? மோடி அவர்கள் பத்தி ஒரு பக்கம் அவதூறா பேசி அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை, மெட்ரோ ரயில் நிர்வாகத்துல இப்படி ஒரு பிரச்சனையே இல்லங்க, நாங்க வந்து கோவை மதுரை அந்த மெட்ரோ திட்டங்களை நிராகரிக்கல, விளக்கம் கேட்டுதான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு மெட்ரோ நிர்வாகமே விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கோவை வருகை. அவர் கோவைக்கு வரும் பொழுதே புட்டபர்த்தியில் இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு. அதையுமே நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, அவர் வந்து ஒரு கோவிலுக்கு எல்லாம் போறாரு, பிரதமரா இருக்கிறவர் வந்து கோயிலுக்கு எல்லாம் போலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்புனாங்க. அதே போல பிரதமர் கோவைக்கு வரும் பொழுது அண்ணாமலை அவர்கள் பங்கேற்க மாட்டாரு, அண்ணாமலைக்கு மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய சண்டையாகி போச்சு, அதனால அண்ணாமலை பங்கேற்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யாயிருச்சு. விமான நிலையத்துக்கு அண்ணாமலை அவர்களும் போயிருந்தாரு, மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசிக்கிட்டது நீங்க பார்த்தாலே தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சொம்பு ஊடகங்கள் தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலை திமுகவின் பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது நேற்று பிரதமர் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசினதை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து இந்த இதுல கலந்துக்க போறாரு, செங்கோட்டையன் கலந்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல கலந்துக்கிட்டாரு, செங்கோட்டையன் கலந்து. இதுல இருந்து என்னது, இன்னொரு பிரச்சனைக்கு நமக்கு முடிவு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் அதிமுக இயங்க போகுது அப்படிங்கறத மோடியே அங்கீகரிச்சிட்டாரு அப்படிங்கிறதும் இதன் மூலமா நமக்கு தெரிய வந்துருச்சு. அதன் பிறகு மேடையில மோடி அவர்கள் பேசினது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பச்சை துண்டை எடுத்து வீசுறாங்க. அதாவது மோடி அவர்கள் வரும்பொழுது அந்த துண்டை எடுத்து அப்படியே வீசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி துண்டை எடுத்து வீசும் பொழுது பீகார்ல வீசின காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாங்க திமுகவினுடைய குடும்ப ஆட்சியை ஒழிக்க தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தினா குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படிங்கறதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து பிரதமர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, ஒரு மர்மமா தான் இருந்தது. இதை வச்சும் கூட ஊடகங்கள் நிறைய கட்டுக்கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து இடி திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருந்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி மெட்ரோ ரயிலை வந்து கொண்டு வருவதற்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மனு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அந்த மனுவுல என்ன இருந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்ததா தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு திமுக பரப்புற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த மனுவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி கலந்துகிட்டாரோ அதே போல என்டிஏ கூட்டணியில் 2024 அங்கம் வகித்த ஒரு சில கட்சிகள்லாம் கலந்துகிட்டாங்க. தமாமுகவா இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் இவர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்காரு. அதாவது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் முடிந்தது பிறகு சேலத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்காரு. அந்த மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முன்னாடியே பாமகவில் நிலவக்கூடிய அப்பா மகன் பிரச்சனை இருக்குல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையும் விரைவில் தீர்வு காணப்படும். அவங்களுமே என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல தேமுதிக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த தடவை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ தமிழகத்திற்கு வரும் பொழுது என்டிஏ கூட்டணி இன்னும் வலுவாக இருக்கும் அப்படிங்கறதா இவர்களுடைய கருத்தா இருக்கு. பீகார்ல இன்னைக்கு நிதிஷ்குமார் பதவி ஏற்க போறாரு. இந்த பதவியேற்புக்கு அப்புறமா அமித்ஷா அவர்களுக்கு 2 டார்கெட் தான் இருக்கு. ஒன்னு பாஜகவினுடைய தேசிய தலைவரை தேர்வு செய்வது, இன்னொன்னு 5 மாநில தேர்தல். இந்த 5 மாநிலத்திலும் முக்கியமாக வாரிசு அரசியல் ஓங்கி இருக்கக்கூடிய தமிழகத்துல அந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய மெயின் டார்கெட்டா இருக்கு.
கண்டிப்பா 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி. ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேசு தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.